லால் சலாம். ஒரு கிராமம், அந்த கிராமத்தில 2 மதத்துக்காரங்க ரொம்பவே சந்தோஷமா, ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஒற்றுமைய கெடுக்கிறதுக்காகவே ஒரு அரசியல் கட்சி பிளான் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு சண்டைய மூட்டி விடுது. இந்த சண்டையில பலியாயிடுறாங்க நம்ம விக்ராந்தும், விஷ்ணு விஷாலும். கடைசியா அதுலருந்து அவங்க மீண்டாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ் சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே கம்மியா இருக்கு. குறிப்பா சொல்லப்போனா படத்துடைய கதை வந்து ஒரு ஓகேஷான கதை தான். அந்த கதைய வந்து அவங்க சரியா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாரி தோணுச்சு. அதேமாரி படத்துடைய சில வசனங்கள் நல்லா இருந்துச்சு. குறிப்பா வந்து படத்துடைய நடிகர்களுடைய நடிப்பு நல்லாவே இருந்துச்சு. அந்த கேரக்டர் சுமாரா இருந்தாலுமே கூட ரஜினி, அதாவது தம்பி ராமையா, செந்தில், விஷ்ணு விஷால், விக்ராந்த் அப்படின்னு எல்லாருமே நம்ம நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இத தாண்டி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படத்துல ஒண்ணுமே இல்ல அப்படின்றது தான் உண்ம. இந்த படத்துடைய மிக முக்கியமான பிரச்சனையா நான் பார்க்குறது, இந்த படத்துடைய திரைக்கதையும், எடிட்டிங்கும் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா வந்து நான் லீனியர் டைப்ல சொன்னது இந்த படத்துடைய மிக முக்கியமான பிரச்சனை. ஏன்னா, அந்த படத்துல வந்து 6 மாசத்துக்கு பின்னாடி, 6 மாசத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி, மாத்தி கதை ஓப்பன் ஆயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல எது ஃபிளாஷ்பேக், எது லைவ் அப்படின்ற குழப்பத்தோடயே தான் படம் பார்க்க வேண்டிய நிலைமை. அதே மாரி இந்த படத்துடைய மெயின் கதை என்ன அப்படின்ற குழப்பமே கூட படம் முழுக்க இருக்கு. குறிப்பா சொல்லப்போனா அந்த ஊருக்கு நடுவுல பிரச்சனையா, இல்ல தேர் பிரச்சனையா, மத பிரச்சனையா, ஜாதி பிரச்சனையா, இல்ல ஹீரோவும் வந்து தன்னோட நண்பனையே வெட்டிட்டாரே அது அது பிரச்சனையா அப்படின்ற மாரி பல பிரச்சனைகள் டீல் பண்ணியிருக்காங்க. எல்லா பிரச்சனையும் வந்து பார்ட் பார்ட்டா வந்துட்டு வந்துட்டு போதே தவிர, எதுவுமே ஒரு ஜெல்லா திரைக்கதையில வந்து சுவாரஸ்யத்த ஏற்படுத்தவே கிடையாது. எது முக்கியமான கதை அப்படின்ற குழப்பமும் படம் முழுக்கவே இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் லால் சலாம் படத்த ரொம்பவே சுமாரான படமா மாத்திருக்கு. படம் என்னவோ 2 1/2 மணி நேரம் தான் ஓடுது. பட் படம் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு 5 மணி நேரம் பார்க்குற ஒரு ஃபீல் தான் வருது. ரொம்பவே அலுப்பு தட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே சுமாரான ஒரு படம் தான் இந்த லால் சலாம்.